இழந்துட்டேனே, நான் மட்டும் இப்படி எதையுமே அனுபவிக்க முடியாமல் வந்துட்டேனே, அவங்கெல்லாம் மட்டும் நல்லா இருக்காங்களே, அவங்களாம் மட்டும் இப்படி இருக்காங்களே அப்படின்ற ஒரு 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 உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆக்ரோஷத்தை வந்து உண்டாக்கிக்குது. ஸோ இந்த இறந்த ஆன்மான்றது வந்து ஃபஸ்ட்டு வந்து யாரை தெரியுமா போய் தேடி போவோம்? இவனோட ஃப்ரெண்டுங்களை. அவன் கூட யார் நல்லா பழகுனானோ அந்த ஃப்ரெண்டுங்களை தேடி தான் அந்த ஆன்மா வந்து போகுது. இது என்னன்னா, இப்போ ஒரு 5 பேர் இருப்பாங்க. இந்த 5 பேர் நீங்கள் நிறைய பேரை யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க குடும்பத்தில் ஒரு அடுத்த மரணம் நிகழுதோ இல்லையோ, கண்டிப்பாக அவனோட நண்பனோட மரணம் வந்து 2 மாதத்துலேயும் 3 மாதத்துலேயும் கண்டிப்பாக நடக்கும். காரணம் என்னன்னா, இவர் இறந்த உடனே ஃபஸ்ட்டு இவருக்கு துணையாக வந்து அவர் ஃப்ரெண்டை தான் தேடுறாரு. மற்றபடி பொண்டாட்டியோ பிள்ளைங்களையோ யாரையும் தேட மாட்டாங்க. இந்த ஆன்மா இறந்த உடனே அதுக்கு வந்து கூட ஒரு பிரச்சனை பண்ணணும்னா கூட, அதாவது ஒரு பொருளை வந்து ஒரு பக்கமாக தூக்கிறத விட இந்த பக்கமாக அந்த பக்கமாக 2 பேரும் தூக்குனா அந்த பொருள் வந்து ஒரு லெவலாக மேலே ஏறும். ஸோ அதனால் நமக்கு துணையாக நமக்கு உதவியாக இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு, இவங்களுக்கு கெட்டதை செய்கிறதுக்கு, இவங்களை அழிக்கிறதுக்கு, இவங்களை காலி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு உதவி வேணும், நமக்கு ஒரு துணை வேணும்னா ஃபஸ்ட்டு நண்பனை தான் தேடுறாங்க. அந்த நண்பனை நல்லா பழகினவனை தான் ஃபஸ்ட்டு தேடுவாங்க. ஸோ அந்த ஆன்மா வந்து அதுதான் துர் ஆன்மான்றாங்க. அந்த ஆன்மா வந்து அந்த மாதிரி ஒரு உருவம் எடுக்கும்போது தன்னோட நண்பனை வந்து 2